திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறை 7ஆம் திருமுறையிலிருந்து இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஊரானது திருநாட்டியத்தான்குடி. 7ஆம் திருமுறை திருநாட்டியத்தான்குடி. அடியார் பெருமக்களே, திருவாரூர் மாவட்டத்திலே நாட்டியத்தான்குடி தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியது திருநாட்டியத்தான்குடி. கோட்புலி நாயனார் அவதரித்த ஊர். சுவாமி பெயர் ரத்னகிரிநாதர், அம்பாள் மலர்மங்கை நாயகி. இந்த திருநாட்டியத்தான்குடியிலே நடவு திருவிழா என்று ஒரு பெரிய திருவிழா நடக்கும். அதாவது சுவாமி ரத்னகிரிநாதர் நாற்றினை சுமந்து செல்ல மலர்மங்கை நாயகியாகிய அம்பாள் நாற்றினை நடுகின்ற ஒரு அற்புத காட்சியை நாம் திருநாட்டியத்தான்குடியிலே பார்க்கலாம். இந்த திருத்தலத்துக்கு மிகச் சிறப்பாக புதுவையிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து வந்து கபிலன் என்ற ஐயா அவர்கள் வெகு சிறப்பாக எல்லா திருத்தலங்களுக்கும் அவர் சென்றாலும் கூட திருநாட்டியத்தான்குடியிலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு அதிகம். அதனால் இப்போ நடைபெறுகின்ற விழாவுக்கு கூட எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தினால அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மலர்மங்கை நாயகி உடனமர் ரத்னகிரிநாதருடைய திருவருள் கிட்டுமேயானால் அடியேன் இந்த ஆண்டு கண்டிப்பாக அங்கு செல்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இங்கு கோட்புலி நாயனார் அவதரித்த திருத்தலம் என்று நாம் பார்த்தோம். அவர் அரசனிடத்திலே சேனாதிபதியாக விளங்கினார். அதில் தமக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு சிவாலயங்களுக்கு நிவேதனத்துக்கு நெல் வாங்கி அளித்து வந்தார். ஒரு சமய அரசனுடைய ஆணைப்படி போர் மேல் வெளியிலே செல்ல வேண்டியிருந்ததினாலே போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் வரை திருக்கோயில் நிவேதனத்துக்கு வேண்டிய நெல்லை எல்லாம் வாங்கி வைத்து சுற்றத்தவர்கள் அதை எடுத்து செலவழிக்காதிருக்கும்படி கூறி சென்றார். சில நாட்களிலே பஞ்சம் வந்தது. இறைவனுடைய திரு அமுதுக்காக வைத்திருந்த நெல்லை எடுத்து உண்டால் பின்னர் கொடுத்து விடலாம் என்று எண்ணி நெல்லை செலவழித்து விட்டார்கள். கோட்புலி நாயனார் பகையை முடித்து வந்தார். செய்தி அறிந்தார். பெருமானுடைய நிவேதனத்துக்கு வைத்திருந்த பொருள்களை எல்லாம் செலவழித்து விட்ட தந்தை, தாய், உடன் பிறந்தார், மனைவி முதலிய சுற்றத்தவர்களை எல்லாம் பணிவிடைக்காரர்களெல்லாம் வாளாலேயே வெட்டி வீசினர். காவலால் அங்கு பிழைத்திருந்த ஒரு ஆண் குழந்தையை பார்த்து, இது அன்னத்தை உண்டது அன்று, அன்னத்தை சாப்பிடல, இந்த குடிக்கு ஒரே பிள்ளை, இதனை கொல்லாமல் விடுங்க, இதை கொல்லாமல் விடுங்கன்னு வேண்டினார். அதுக்கு சொன்னார், இந்த நெல்லை உண்ட தாயினுடைய பாலை இந்த குழந்தை குடித்திருக்கிறது, எனவே அதனையும் கொல்ல வேண்டும் என்று கொன்றார். அப்பொழுது பெருமான் தோன்றி, அப்பனே, உன் கைவாளினால் தங்கள் பாவத்தினின்று நீங்கிய உன் சுற்றத்தவர்கள் சொர்க்கத்தை அடைய நீ நம்முடன் வருவாய் என்று
அருள்பாலித்தார். கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாட தொல்வுகள் திருநாட்டியத்தான்குடி நம்பியை நாளும் மறவா சேடார் பூங்குழல் சிங்கடியப்பன் திருவாரூரன் என்று பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருநாட்டியத்தான்குடி. திருநாட்டியத்தான்குடியில் நாம் எழுதி சொன்ன கோட்புலி நாயனாருக்கு திருச்சாச்சலம் 63 கட்டளையிலிருந்து அங்கே வந்து அருமையாக ஒரு கோயிலை எழுப்பி அந்த அடியேனுக்கும் அதில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினையும் கொடுத்தார்கள். கோட்புலி முதல் நாளே அந்த குடமுழுக்குக்காக சென்று விட்டேன். எதற்காக சொல்கின்றேன் என்றால், அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருநாட்டியத்தான்குடி திருத்தலம். அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் அங்கு வருமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபட்டு, அதாவது வன்மீகநாதர் கோட்புலினாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பல வரிகளை எல்லாம் வணங்கி கொண்டு நாட்டியத்தான்குடிக்கு வருகிறார். கோட்புலி நாயனார் சுந்தரரை வரவேற்றார், உபசரித்தார், வழிபட்டார். தன் புதல்வியாராகிய சிங்கடியார் வனப்பகையார் 2 பேரையும் வணங்கச் செய்து, அடியேன் பெற்ற மக்கள் இவர்களை அடிமையாக கொண்டருள வேண்டும் என்றார். இவர் எனக்கு தூய மக்கள் என்று ஏற்றுக்கொண்டார். நம்பியாரூர் இறைவனை தரிசித்து கோட்புலியாரை சிறப்பித்து நம்மை சிங்கடியப்பன் என்று கூறி பாடியருளியது இந்த திருப்பதிகம். இங்கே அப்படி வரும் பொழுது சுவாமி எங்கே இருந்தார்? சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார், சுவாமி எங்கே இருந்தார்? அப்படி வயலை காற்றார். இங்கே நடவு நடக்குது, பாரு, போய் அங்கே பாருன்னு. எதற்காக சொல்கிறேன் என்றால், நாட்டியத்தான்குடி நடவு திருவிழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருதல் வேண்டும், வாருங்கள். பாடலை இந்த பதிகத்திலே, அதாவது 15வது பதிகம் இந்த 7ஆம் திருமுறையில், இதிலே 3வது பாடலை நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அஞ்சாதே உனக்கு ஆட்செய்ய வல்லேன், யாரினுக்கு ஆசைப்படுகேன், பஞ்சேர் மெல்லடி மாமலை மங்கை பங்கா எம் பரமேற்றி, மஞ்சேர் வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்க வண்ணா. ரத்னகிரீஸ்வரர்லேயே அவரை ரத்னா மாணிக்கல்ல, மாணிக்க வண்ணா நம்சேர் கண்டா வெண்டலை ஏந்தி நாட்டியத்தான்குடி நம்பின்னு பாடினார். நாட்டியத்தான்குடி நட்டது போதும் நாளை வரலாம். நாட்டியத்தான்குடி நம்பி உண்மையான உங்களுக்கு பஞ்சு ஊட்டிய அழகிய மெல்லிய பாதங்களை உடைய பெரிய மலைமகள், மலைக்கு மகளாகி உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவனே, மேலான இடத்திலே உள்ள எங்கள் பெருமானே, மேகங்களின் மேல் செல்லுகின்ற வெள்ளிய திங்களை செவ்விய சடையின்கண் வைத்த உயர்வுடையவனே, மாணிக்கம் போலும் நிறத்தை உடையவனே, நஞ்சு தோன்றுகின்ற கண்டத்தை உடையவனே, வெள்ளிய தலையை ஏந்தியவனே, திருநாட்டியத்தான்குடியிலே எழுந்தருளிருக்கின்ற நம்பியே, அஞ்சாமலே உனக்கு நான் தொண்டு புரிய வல்லேன். அதன் பயனாக எதற்கு ஆசைப்படுவேன், அதற்கு பயனாக எதற்கு ஆசைப்படுவேன், ஒன்றிற்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். இது என்னுடைய அன்பு இருந்தவாறு என்று பாடுகிறார். அஞ்சுதற்காரணங்கள் உளவாயின்னு அஞ்சாமலே என்பது பொருள். அக்கரணங்கள் 2வது திருப்பதிகத்தில் சொல்லப்பட்டன. இந்த திருப்பதிகத்திலும் இது வருகிறது. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அஞ்சாதே உனக்கு ஆட்செய்ய வல்லே, யாரினுக்கும் ஆசைப்படுகே, பஞ்சேர் மெல்லடி மாமலை மங்கை பங்கா எம்பெரும பரமேட்டி, மஞ்சேர் வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே, மாணிக்க வண்ணா நஞ்சே கண்டா நஞ்சே கண்ட வெண்டலேந்தி
நாட்டியத்தான் கூடி நம்பி திருச்சிற்றம்பலம். எனவே நாட்டியத்தான்குடி வாருங்கள், நடவு திருவிழாவை காணுங்கள். 14/8 நினைக்கிறேன், இன்னும் அறிவிப்பு வந்துடும். 14/8 சுதந்திர நாளைக்கு முதல் நாள் அது நடைபெறும். அந்த விழாவுக்கு வந்திருந்து பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழுங்கள் என்று வாழ்த்து அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.